வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பேச நினைக்கிற ஏதாவது பேசணும், என்னை பின்தொடர்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பேசணுன்ற ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ நம்மளுக்கு சின்ன வீடியோவாக இருக்கும். சின்ன வீடியோ ஏன் பண்ணால் அது ஃபினிஷ் பண்ணிட்டு உடனே டெலிவரி பண்ணும்போது அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டு கேட்கும்போது கொஞ்சமாக சின்னதாக வீடியோ எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. அப்படி முடிஞ்சும் நம்மளால் வீடியோ போட முடியல சரிவர. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு எடிட்டிங் பண்ணி சாப்பிட்டு படுத்துட்டோங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாகிடுது. அதனால் எடிட்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைம் இருக்கிறதுனால போடுறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் மதித்து ஒரு லைக் போடுறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்படியே வீடியோ போடாமல் விட்டுறலான்னு பார்த்தாலும், நான் ஏதோ என் சொந்தங்களான நீங்கள் எனக்காக ஒருத்தர் 2 பேர் பார்க்குறீங்க. அதுதான் நான் கண்டிப்பாக வீடியோவை போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நம்ம சொந்தங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி வீடியோ பேசுகிறீங்க எனக்கு சரியாக புரியல. இல்லை நான் பண்ணுற வீடியோ தான் சரியாக பண்ணலையா நானும் தோணுது. வியூவர்ஸ் போகிறதுனால சரி இது பண்ணாத நிற்கிடலாமான்னு பார்த்தாலும் முடியல. எனவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. இவர் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இவர் வாரத்தில் ஒரு 2-3 டைம் வந்தால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கார். ஆனால் பிள்ளையார் மட்டும் எந்த டிசைன் பண்ணாலும் சரிங்க, எந்த டிசைன் எந்த மாடல் பண்ணாலும் அவ்வளோ அழகாக அட்டகாசமாக சேம சூப்பராக வந்துடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வலமுறை விநாயகர் எப்படி இருக்கா பாருங்க, பார்க்கும்போது ரொம்ப அழகாக தங்க மாட்டேன் இல்லைங்களா இருக்கிறார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். இது டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வருங்க. நாங்கள் ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டச்சப் மிஷினில் ஓட்டுறோம், CNC மிஷினில் ஓட்டுறதுக்கு பரவாயில்ல, டச்சப் பண்ணி தரதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நீட்டாக டச்சப் பண்ணி கொடுங்க சார். நம்ம டச்சப் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோவும் போட்டுருக்கோம். என்னை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.